ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் அதாவது நம்ம ஸ்ருதிக்கிட்ட மீனா பேசினதுக்கப்புறம் மீனாவோட மனசு கொஞ்சம் மாறி இருக்கு போல். அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோன்னு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணால் ரவி வந்து நிற்கிறாரு. நின்னொடனே 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட சரியாக பேசிக்கலங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பேசி விளாட்றாங்க. என்னடா ஆச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படின்னு யோசிச்சா, நான் ஆர்டர் பண்ணதே வந்துட்டு உன்னை வர வைக்கதான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கே வர்றது, நானும் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வேதாளம் முருங்கம்மா ஏறுது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துருவாங்கம்மா, கவலைப்படாங்கம்மான்ற மாதிரி இருக்குது. விஜயா இதே நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன தனியாக போயிட்டா ஐயோ மொத்த சொத்து தனியாக பிரிஞ்சு போயிடுமே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. முத்து வீட்டை விட்டு வெளியே போகணுமா, ஆனால் ரவி வீட்டை விட்டு வெளியே போனதில் அவங்களுக்கு கஷ்டமா. நீ எந்த பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சோ அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீ எந்த பிள்ளை வீட்டில் இருக்கணும்னு நினச்சோ அந்த பிள்ளை தான் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இதுக்கு தான் கடவுள் பார்த்து ஆப்பு வச்சாரா, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனா சாப்பிட கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அம்மா சாப்பிடணும் அவ்வளோதானே, அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து இலையை கவுத்து போட்டு பக்கெட் பிரியாணி கொட்டுறாரு. பயங்கர வாசனை வருது. ரோகிணிக்கு ஒன்னே தாங்க முடியல, நம்ம விஜயாவாலேயே தாங்க பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜுங்க சோத்துக்கு செத்தவனா இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து அவரு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம விஜயா வருவாங்களா வரமாட்டாங்களா, அந்த வாசனைக்கே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுச்சி நிற்பாங்க. நைட்டில் தின்னுதான்ப்பா ஏற்கனவே படாத பாடுபட்டாங்க, இப்போ போய் நைட்டில் வாங்கிட்டு வந்துருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம முத்து ஒரு டைலாக் அடிக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு பாவக்காய் குழம்பு சுத்தமாக பிடிக்காது, பாவக்காய் குழம்புங்கிறது தான் பயங்கர கோவமாக இருக்காங்க, இப்போ பாரு ஆட்டோமேட்டிக்காக எழுந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வீட்டில் உள்ள மொத்த பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு, விஜயா வந்து பிரியாணி சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு. ஓகே, இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.